வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். உப்பு உருண்டை எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. இது ஒரு பாரம்பரியமான டிஃபன். இதை அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா செய்வாங்க. நான் ரொம்ப குயிக்காக இதை பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், வாங்க. 2.5 கப்பு அரிசியையும் 1/4 கப்பு துவரம்பருப்பையும் கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி தெளித்து அதை பெசரி அப்படியே வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா நல்ல ரவையாக வரும். ஏன் கழுவிட்டு இந்த மாதிரி அரைக்கிறோம், 5 நிமிஷம் வச்சுருந்து அரைக்கிறோம்னா மாவு இல்லாமல் எல்லாமே ரவையாகவே நல்லா கிடைக்கும். இதோட 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். ரவையாக அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், எப்படி ரவை மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் மாவே வராது. நான் சொன்ன மாதிரி கழுவிட்டு 5 நிமிஷம் தண்ணி தெளித்து வச்சுட்டு அரைச்சிங்கன்னா இதே மாதிரி வரும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். வானிலை எண்ணெய் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த நோய்க்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி 1க்கு 1.5 வைங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டேன். தண்ணி கொதிக்கிறது. இப்போ நொய்யை கொட்டி கிளறிடுவோம். கிளறிட்டு உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் இதை கிளறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது பாதி தான் வெந்திருக்கு. நாம் மீதி பாதியை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஆறின இந்த ரவையை இந்த மாதிரி உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஏன் கலர் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னா மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கும், அதனால் கலர் டல்லாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நொய்யாக இருக்கிறதுனால உடஞ்சிருமோன்னு பயப்பட வேண்டாம். நீங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாய் பொடியை இந்த மாதிரி இதில் தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு வேர்க்கடலை தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். இதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.